Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. அம்மா ரீசெண்டாக எனக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. நான் செக்ஸ் வச்சுக்கிறத வந்து அவங்க வல்கராக அதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் ரோட்டில் ஆள் இல்லையா, நீங்கள் ரோட்டில் இருக்கவங்க யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிக்க வேண்டியதானே அப்படிலாம் பேசியிருந்தாங்க என்கிட்ட. இந்த ஆடியோ ப்ளே பண்ண முடியுமா? ப்ளே பண்ண முடியும். தாயே, அவனை மயக்கி கூட்டிட்டு போக மாத்திரம் தெரிஞ்சிச்சு. அவனை எப்படி அனுப்பி வைக்கணும் கூட தெரியல. கல்யாணம் பண்ற அளவு மயக்கி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே. இப்படிலாம் நம்பிக்கை கொடுத்து நான் இருந்தா நீ சிரிக்க மாட்டேற, பக்கத்துல போய் பேச மாட்டேன். என்னத்த கேட்க உங்ககிட்ட? தப்பு தவறா பேசுறத நிப்பாட்டிக்கோ. தப்பா எதுவும் செய்யறது, தப்பா தப்பு மீனிங்ல பேசுறத நிப்பாட்டிக்கோ. அவர் கைப்பட எஃப்ஐஆர் காப்பி எனக்கு எழுதி கொடுத்தது. இது மாதிரி அவங்க அண்ணன் பேர்லேயும் இன்னொருத்தவங்க பேர்லேயும் மேரேஜ் ஃபோட்டோ. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எங்களை வந்து விரட்டி கொலை பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. ஒரு ஹோமினி வருது, கத்திக்கிட்டே வராங்க. நாங்களும் எங்கெங்கேயோ வழி தெரியாத இடத்துக்குலாம் போகிறோம். போகும்போதே என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பா என்னை கூட்டு போயிடுவாங்க, உன்னை கொன்று போட்டு கூட்டு போயிடுவாங்க, உன்னை அடித்து கொண்டுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்கப்பா அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. டைம்ஸ் வந்து ஒரு பொண்ணு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அந்த பொண்ணு வாண்டடாக ஃபோன் அடித்து என்கிட்ட பேசிச்சு. அந்த பொண்ணு வந்து இது மாதிரி இவரை நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணணுன்னா. நான் அந்த பொண்ணுகிட்ட தெளிவாக சொன்னேன், அம்மா நான் ஒரு டிரான்ஜெண்டரு, என்னை மேரேஜ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது அந்த பொண்ணு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு. யார் என் கணவரோட வீட்டுக்கு எங்கள் மாமியார்கிட்ட போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருநங்கை ஃபோன் அடித்து பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேண்டாம்க்கா, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். அதுக்கும் அதான் அந்த பொண்ணு சொன்னிச்சு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, என் லைஃப்பை எப்படியோ தப்பிச்சிருச்சு. இல்லை நமக்கு என்ன மிஞ்சுது? பெற்றவங்களுக்கும் மிஞ்சலை, எங்கள் சமுதாயத்துக்கும் மிஞ்சலை. ரோட்டில் அவங்க தப்பு செஞ்சுட்டு அவங்களே சொல்கிறாங்க, நான் தான் தாராளமாக போவேன், கொலையே பண்ணாலும் போவோம், ஒரு பொண்ணு டைவர்ஸ் கொடுத்துடலாம், குழந்தை பிறந்தா கூட டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம், உங்களை தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் எங்களுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி தைரியமாக என் முன்னாடி என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. பாலியல் தொழிலுக்கு நிற்கிறாங்க திருநங்கை, ரொம்ப வல்கராக தான் பேசுகிறாங்க. அவங்க நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தில் வந்து பல குழந்தைகளுக்கும் பல பெண்களுக்கும் நடக்கிற நிறைய பாலியல் தொந்தரவு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவங்களோட காம உணர்ச்சி ஒரு திருநங்கையிட்ட காமிச்சிட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளோ பெயினில் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நிற்கிறது வேற அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு தப்பு வெளியில் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட உடம்ப தான் அவங்க தானம் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி நிற்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நேராக ஒரு பொண்ணுகிட்ட போய் சீண்டுவாங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் சீண்டுவாங்க. சீண்டி அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீ இவங்க நிற்கிறனால இவங்களும் ஒரு இது தானே, பொண்ணு தானே அப்படின்னு இவங்களோட முடிச்சுக்கிறாங்க. நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அதில் ரொம்பவே ஹாஸாக நடந்து அந்த திருநங்கையை கூட்டிகிட்டு போய் துணிமணிலாம் இல்லாமல் ரோட்டில் அடித்து விரட்டினதெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். என் சிஸ்டர்ஸ்க்கோ என் பொண்ணுங்களுக்கோ நடந்திருக்காது. அம்மா ரீசெண்டாக எனக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, நான் வந்து பண்ணுறது நல்லா இருக்கா, உங்களுக்குலாம் இது கரெக்டாக இருக்குமா, அந்த செக்ஸ் வச்சுக்கிறத வந்து அவங்க வல்கராக அதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் ரோட்டில் ஆள் இல்லையா, நீங்கள் ரோட்டில் இருக்கவங்க யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சிக்க வேண்டியதானே அப்படிலாம் பேசியிருந்தாங்க என்கிட்ட. இந்த ஆடியோ ப்ளே பண்ண முடியுமா? ப்ளே பண்ண முடியும். பண்ணி காட்டுறீங்களா? ஏதோ செய்வேன்னு வச்சுட்டேன் அப்படி இப்படி. அவரும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காருன்னு இந்த ஆடியோ நான் போடுறேன். தாயே, அவனை மயக்கி கூட்டிட்டு போக மாத்திரம் தெரிஞ்சிச்சு. அவனை எப்படி அனுப்பி வைக்கணும் கூட தெரியல. கல்யாணம் பண்ற அளவு மயக்கி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே. அது மாதிரி அவனை தெளிய வச்சு ஒரு பெத்த அம்மா கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு தெரியலையா? ஏம்மா நீ இவ்வளவு பாவத்தை சேர்த்துக்கிற? ஏம்மா நீ நீ இப்படி இருக்கும்போது இவ்வளவு பாவம் பண்றியம்மா? இன்னும் நான் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஏம்மா நான் என்னதான் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கம்மா? எனக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாம்மா? சொல்லுமா. நீ எவ்வளவு மயக்கத்துல அவனுக்கு மருந்து வச்சிருந்தா இவ்வளவு மயங்கி போய் உட்கார்ந்துருப்பான் அவன்.
அப்படியா நான் வளர்த்தேன் அவனை? நான் எப்படி வளர்த்தேன் உனக்கு தெரியுமா? சொல்லுமா. நீ பார்த்துருக்கியா என்னைய? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்னு தெரியுமா? என் வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கைன்னு உனக்கு தெரியுமா? அவனை கேளு, சொல்லுவான். அவனை எல்லாமே சொல்றாரு, இது சொல்ல மாட்டானா உனக்கு? இப்போ இவங்க இப்படி பேசியிருக்காங்க, நான் கேட்கலாம்ல. இப்போ என் கூட 3 வருஷம் ஒன்றாவே வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் என்ன மை வச்சு மயக்கி கூட்டிகிட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியணும்ல. ஏன் இது நீங்க கல்யாணம் பண்ண புதுசுல உங்களுக்கு தெரியாதா திருநங்கை கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்து அப்போ என் கூட வாழுன்னு விட்டப்ப தெரியல அவங்களுக்கு. இப்போ நான் மை வச்சு மயக்கி கூட்டிகிட்டு போனேன், விட்டுருங்க அப்படிலாம் பேசி இப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணாங்க அவங்கள. நான் எதுவுமே அவங்கள எதிர்த்து பேசலை. என்னதான் இருந்தாலும் பெற்றவங்களோட அவங்களுக்கு அவங்க வழி அதை அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதை மீறி அவங்கள்ட்ட நான் எதுவும் பேசுனா எனக்கு அடி விழுவும். அவங்கக்கிட்ட நான் பேசுகிறனால எனக்கு மட்டும்தான் அடி விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. யாருக்குமே தெரியாது. அந்த ரூமுக்குள்ளே மட்டும்தான். யார் உங்க கணவரே அடிப்பாரு? என் கணவர் என்னைய ரொம்பவே டார்ச்சர் கொடுத்தாரு. முதல்ல ப்ரொபோஸ் பண்ணது யாரு உங்ககிட்ட? என்கிட்ட அவரு தான். அவர் தான் பண்ணாரு. ஆமாம், என்னை ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் அட்டன் பண்ண சொன்னதும் அவர் தான். அவரே சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னார். பண்ணி சொல்லி என்னை அவங்க வீட்டில் இருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அண்ணன் என்னை சூசைட் அட்டன் பண்ணுன்னு சொல்லி என்னை மருந்து குடிக்க சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணி அந்த ஓஸெல்லாம் எடுத்து போட்டுரு, அப்போ தான் என்னை எங்கள் வீட்டிலேருந்து விடுவாங்க, நான் அவங்க கூட வாழணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆடியோவில் பாரு, ஒரே ஒன்று சொல்லிட்டா, என்னதான் நீ போனாலும் என்னதான் நீ இருந்தாலும் இல்லைன்ற குறை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒரு நாள் பிஞ்சதுக்கே இந்த இப்படி இருக்கேன். ஒரு நாள் இது பண்ணேன். 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன் தெரியுமா? 5 மணிக்கு சாப்பிட்டேன். காலையில இருந்து சாப்பிடாம 5 மணிக்கு வைத்த பசி எடுத்து சாப்பிட்டேன். அப்படி இருக்க போய் நான் விட்டுட்டு போகவே மாட்டேன். நான் நம்பிக்கை கொடுத்தேன். நான் இருந்தா நீ சிரிக்க மாட்ற, பக்கத்துல போய் பேச மாட்டேன். என்னத்த கேட்க உங்ககிட்ட? தப்பு தவறா பேசுறத நிப்பாட்டிக்கோ. தப்பா எதுவும் செய்யறதே தப்பா டபுள் மீனிங்ல பேசுறத நிப்பாட்டிக்கோ. அன்னைக்கு நான் உன் மனசார ஒண்ணு சொல்லவா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பொம்பளை அந்த பாட்டிங்களெல்லாம் சிரிச்சு பேசுற, அப்பா இது மாதிரி இருந்தாலே போதும். இது அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை உன் முகத்துல சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு தவிர எந்த ஒரு இதுவுமே இல்லை, கவலை இது எதுவுமே இல்லை. அந்த பாட்டிங்களோட பேசி நான் நல்லா பார்த்துக்கிட்டதும் நீ அவங்கள சிரிச்சு பேசினதும் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே இருந்துச்சு, அப்படியே எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் தான் எனக்கு அவங்க அம்மான்னு சொல்லி தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட இருந்தாங்க. இது எப்போ உள்ள ஆடியோ? நீ உங்களை ஏதோ மிஸ் பண்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்போ ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி உள்ள ஆடியோ இது. ஓகே. நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நடந்தது சூசைட் பண்ணப்ப நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கம்போ எங்கள் ஆளுங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து இவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டப்ப நான் ஒரு நார்மல் எங்கள் சமுதாயத்தில் என்னை சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். அப்போதைக்கு என்கிட்ட வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கவங்களாம் என்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட அந்த திருநங்கைங்கிற ஒரு அடையாளத்தை நான் அழிச்சிட்டு நான் நார்மல் ஒரு பொண்ணா மட்டும் என் கூட நீ இருந்த, அது எனக்கு போதும் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த டைமிங்ல நீங்க மத்தவங்க கிட்ட நல்லா பேசுனீங்க, அவர்கிட்ட பேசலையா? சரியா? அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் இந்த வாய்ஸ் வந்திருக்கு. நீ அப்பெல்லாம் நல்லா பேசுன, இப்போ பேசலைன்னா எனக்கும் கொஞ்சம் வலிகள் இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸை விட்டு நம்ம பிரிச்சுட்டோங்கிற வலி எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நாங்களே எங்கள் பேரண்ட்ஸை விட்டு வெளியில வந்து பல வழிகளை தாண்டி தான் அந்த வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கோம். அந்த வாழ்க்கையில் வந்துட்டு எங்களுக்கு தோல் சாயறதுக்கும் ஒரு பாசமாக எங்கள்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க கையால் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் தான் நாங்கள் இவங்களை லைக் பண்ணுறதே. வந்து நான் ஒர்க்குக்கு போங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2 மந்த் வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் இருந்துட்டு ஒர்க்குக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் நான் சும்மா உட்காந்து சாப்பிட்றேன்னா அப்படின்ட்டு அதில் ஃபஸ்ட்டு எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது. பாட்டில் உடச்சி என் கழுத்தில் குத்த வந்து அப்புறம் ஸ்கின்னெல்லாம் அடித்து உடச்சி நிறைய அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது என்கிட்ட. அடித்து என்னோட பொண்ணுங்க அவங்களாம் வந்து தடுத்து அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி. உங்கள் பொண்ணுங்கன்னா நீங்கள் கூட வச்சிருக்க அடாப்ட் பண்ணி வச்சிருக்கிற? ஆமாம். ஓகே. எல்லோரும் பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் வந்து தடுத்து வேண்டாப்பா விடுன்னு சொன்னோன்னே என்னால் எதிர்த்து எதுவும் பண்ண முடியலை. ஓகே. இப்போ உங்களுக்குள்ள வந்த பிரச்சனைனா முதல் பிரச்சனை இதுதான், வேலைக்கு போங்கன்னு சொன்னதுல தான் பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தார், என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எங்கள் லைஃப்பில். இப்போ நான் ஒரு 2 மந்த் அவங்கள வந்து கேப் விட்டுட்டேன். கேப் விட்ட காரணம் என் பொண்ணுங்களுக்குலாம் அந்த சிசேரியன் அந்த ஒர்க்குக்காண்டி நான் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் சமுதாயத்துக்குள்ளேயும் நான் இருக்கணும், இவங்களோடய இருக்கணும்னா. ஆனால் என் சமுதாயத்தை விட்டு நீ வெளியில் முழுசாக வான்னு சொல்லி என்னை சொன்னவங்க. நான் உனக்கு இருக்கேன்ல, நீ எதுக்கு அவங்களுக்கு நீ போகிற, அவங்களுக்கு என்ன பண்ணுற, அவங்க கூட ஏன் சேர்ற,
இந்த மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில அவங்க அண்ணன் என்னை ஃபோன் அடித்து மிரட்டிக்கிட்டு இருந்தார். அவன் வரலைன்னா நீ இருக்க மாட்ட, உன்னை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு அவங்க என்னை பேசுனாங்க. அவனை விட்டுடு, நாங்கள் உனக்கு வந்து ஆள் கிடைக்கலையா, வயசு கோளாறுல உன்னை தொட்டுட்டான், அதெல்லாம் வந்து சகஜம். இப்போ இருக்கிறதெல்லாம் பொண்ணுங்களை தொட்டாலே அது சாதாரணமாக போயிடுது, உங்களையெல்லாம் தொட்டால் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு சொன்னனால தான் நான் இவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து மேலே வந்துட்டுருக்கேன். நான் திருநங்கைன்னா அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. எங்களோட வலிகளும் வேதனைகளும் புரியலை. ஒரு ஆணுக்கு இருக்கிற பாசமும் பெண்ணுக்கு இருக்க பாசமும் ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ பாசம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நாங்கள் பாசம் வச்சோம். இன்றைக்கி என்னை நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணிக்கணும்? மன உளைச்சல், என்னால் மெமரிஸ் அழிக்க முடியலை. எனக்கு ஒரே கையில் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் சூசைட் மட்டும்தான். ஆனால் அதை எடுத்தால் என் சமுதாயத்துக்கு நான் தப்பு பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் ஒரு பாடமாக என் சமுதாயத்துக்கு இருக்கணும். இவங்களுக்கோசரம் நான் சூசைட் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா தான் இருப்பாங்க, அது அவங்க வாயாலே சொன்னாங்க. கொலை பண்ணவங்க கூட 4 நாளில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தாரான், நிமிர்ந்து நடக்கிறான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணவங்க கூட தாராளமாக வெளியில் போகிறாங்கிறாங்க. உங்களையெல்லாம் நாங்கள் ஒன்று பண்ணாலும் எங்களை ஒன்றும் சட்டம் கேட்காது. இது எல்லாமே அவங்க அண்ணன் சொன்ன விஷயங்கள். அவர் சொன்னது, என் ஹஸ்பண்ட் சொன்னது. இப்போ அவர் வந்து உங்களை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல நல்லா இருந்திருக்காரு, உங்களுக்காக ஃபேமிலியே வேண்டாம்னு எழுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஸோ எப்போ வந்து உங்ககிட்ட இப்போ வேலைக்கு போங்கன்னு சொல்லும் போது சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. இதை தவிர்த்து வேற என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு? பிசிக்கலா உங்களை என்ன மாதிரிலாம் அவர் அபியூஸ் பண்ணியிருக்காரு? செக்ஸி ரீதியாக அபியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய செக்ஸ் ரீதியாக அப்யூஸ் பண்ணிட்டு இப்போ அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்த உடனே நான் அப்யூஸ் பண்ணதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் அப்யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காரு. நான் ஆப்ரேட் பண்ணதுலேருந்து அவர் மட்டும்தான் என் கூட இருக்கார். ஏன்னா அந்த 35 நாள் எங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது முடிஞ்ச உடனே என்கிட்ட அவர் செக்ஸ் ரீதியாக அப்யூஸ் பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அந்த பெயினோடே நான் அவர்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டேன். நீங்க வேண்டாம் அந்த மாதிரி எதுவும்? நான் வேண்டாங்கிறதுக்கு இல்லை, அவரு என்கிட்ட அப்யூஸ் பண்ணார். எங்களுக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சுங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் தெரிஞ்சிச்சு. அது நமக்கு பெற்றவங்களை விட்டு நம்ம வந்துட்டோம், இந்த சமுதாயத்தில் நம்ம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், சரி நமக்காண்டி தோல் செய்யறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. நிறைய விஷயம் எனக்கு பண்ணார் அவர். நான் ஆப்ரேஷன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறது வர்றது, 2 வீலர் கூப்பிட்டு போகிறது, நிறைய கேரிங் எடுத்தாங்க. நான் கேரிங் எடுக்கவே எங்களுக்கு ரொம்பவே அவங்க மேலே ஆசை தான் வந்துச்சு. எங்கள் உடம்புக்கோசரம்னு எனக்கு புரியலை. அப்போ என் உடம்புக்கோசரமோ என்னோட பணத்துக்கோசரம்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் போக 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 பாசங்கிற ஒரு வந்தாங்க. இத்தனை வருஷம் இவங்க நம்ம கூட வாழ போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு இவங்களே பிளான் கொடுப்பாங்களாம். நான் வந்துட்டேன், நான் இங்கே இல்லை, நான் என்கிட்ட ஓடிட்டேன்னு சொல்லி நீங்களே சொல்லிடுங்கன்னு இவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. அது உங்ககிட்ட வேற என்கிட்ட வேற சொல்லவும் செஞ்சுருக்காரு. முன்கூட்டியே என்கிட்ட இது சொன்னது. இந்த மாதிரி நான் போயிட்டேன்னா நான் என் பேரண்ட்ஸுக்கோ எங்கள் அண்ணனுக்கோ, எங்கள் அண்ணன் என்னை பார்த்துப்பான், என்ன வேணாலும் செஞ்சுப்பான், கண்டிப்பாக நான் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. என்னை அட்டாக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது அவர் கைப்பட எஃப்ஐஆர் காப்பி எனக்கு எழுதி கொடுத்தது. இது மாதிரி அவங்க அண்ணன் பேர்லேயும் இன்னொருத்தவங்க பேர்லேயும் எழுதி கொடுத்துருக்காங்க. இவங்களால எனக்கு கொலை மிரட்டல் வந்தாலோ எங்கள் 2 பேர்த்துக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கைப்பட இது எழுதி கொடுத்த விஷயம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கினது இது. வாங்கிட்டு இது என்னோட மேரேஜ் ஃபோட்டோ. ஓகே, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எங்களை வந்து விரட்டி கொலை பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இது மாதிரி அந்த பையன் வந்து இங்கே இருக்கான்னு சொல்லி அவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஜீப்பில் என் பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க என் கூட. நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கேன். அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தோன்னே பயந்து போய் நானும் என் ஹஸ்பண்டும் போய் ஒளியிறோம். பயந்து போய் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கோம். அந்த இடத்துலையும் ஒரு கோவில் இருக்குது. கோயிலில் அவங்க ஒரு பூசாரி மூலியமாக இங்கே இருக்காங்கன்னு சொன்னோன்னா, அந்த பூசாரி எங்களை பார்த்த உடனே இங்கே தான் உட்காந்துருக்காங்கன்னு கால் பண்ண உடனே எங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் 2 வீலரில், என் பொண்ணுங்களாம் தனித்தனி 2 வீலரில் போகிறாங்க. நான் 2 வீலரில் நானே என் ஹஸ்பண்ட் போயிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு ஹோமினி வருது, கத்திக்கிட்டே வராங்க. நாங்களும் எங்கெங்கேயோ வழி தெரியாத இடத்துக்குலாம் போகிறோம். போகும்போதே என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பா என்னை கூட்டு போயிடுவாங்க, உன்னை கொன்று போட்டு கூட்டு போயிடுவாங்க, உன்னை அடித்து கொண்டுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்கப்பா அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் இருக்க லொக்கேஷனை அனுப்புகிறோம். எங்கள் ஆளுங்க போய் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறோம். இந்த மாதிரி எங்களை விரட்டுறாங்கம்மா, பயமாக இருக்குது எனக்கு, ஏதோ பின்னாடி விரட்டிகிட்டே வராங்கன்னு சொன்னோன்னா ஒரு காட்டுக்குள்ளே பூந்து உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ஒளிஞ்ச உடனே அது திருப்பி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இவங்க இந்த சைடு போயிட்டாங்க, நாங்கள் இந்த சைடு திருப்பி பூந்து வந்து ஒரு வீட்டுக்குள்ளே, எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு ஆட்டோ வர சொல்லி ஆட்டோக்குள்ளே உட்காந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோம்.
போன உடனே நான் அதை தான் சொன்னேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் விட்டுட்டு என்னை விரட்டுறாங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்ட வந்து பேசினாங்க. விட்டுருன்னு என்கிட்ட அவங்க அண்ணன் கேட்டாங்க. நான்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி வராங்கன்னா கூட்டிகிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இப்போ அதே விஷயத்த தான் அவங்க சொல்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னலம்மா உன் தம்பி வரான்னு சொன்னா கூட்டிகிட்டு போங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை வச்சு எனக்கு லாக் பண்ணுறாங்க. ஆனால் என் லைஃபு இந்த 3 வருஷம் என் கூட இருந்து என்கிட்ட இருந்ததெல்லாம் போய் என்னோட மனசும் போய் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன்னா என் லைஃப். கண்டிப்பாக கல்யாணத்தப்பவும் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு அவர். கண்டிப்பாக ஆமாம். அந்த ஃபோட்டோஸ் வந்து வெளியில் போயிடும், வேண்டாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம். வீட்டுக்கு தெரிஞ்சிரும்ன்றதுக்காக பயந்து சொன்னாரா, இல்லைன்னா இது ஒரு ப்ரூஃப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக? இது ஒரு ப்ரூஃப் ஆகக்கூடாதுன்னு சொன்னது. வீட்டுக்கு தெரிஞ்சிருங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், இது ஒரு ப்ரூஃப் ஆகக்கூடாதுன்னு நாங்கள். ஆனால் நாங்கள் ஒரு ஆளை வச்சு பண்ணினேன். ஏன்னா நான் செலவு பண்ணியிருக்கேன்ல, செலவு பண்ணது அடுத்த விஷயம். செலவு எல்லாமே நீங்க பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் தான் பண்ணேன். 5 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன். என் மேரேஜுக்கு நான் 5 லட்ச ரூபா பண்ணியிருக்கேன். மீடியாவிலேருந்து வரேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு இடத்துல கோயிலில் கல்யாணம் பண்ணி என்னோட கிராண்டாக எங்கள் சமுதாயத்தில் சேர்ந்தவங்க முன்னாடி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. என் சமுதாயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என்னோட சமுதாயம் பக்கத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்க மக்கள்கிட்ட அவங்க மூலியமாக தான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தோம். ஸோ இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே அவர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கிறதா தான் தெரியுது. எல்லாமே பிளான் பண்ணியிருக்கதா தான் அவன் வாயாலே அவன் சொன்னான். ஆமாம், உன்னை விட்டுட்டு போகிறது எனக்கு எப்படின்னு தெரியும், என்னை காப்பாற்றுறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க, நீ என்ன கேஸ் போட்டாலும் என்ன பண்ணாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுது அவர் தான். டைம்ஸ் வந்து ஒரு பொண்ணு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அந்த பொண்ணு வாண்டடாக ஃபோன் அடித்து என்கிட்ட பேசிச்சு. அந்த பொண்ணு வந்து இது மாதிரி இவரை நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணணுன்னா. நான் அந்த பொண்ணுகிட்ட தெளிவாக சொன்னேன், அம்மா நான் ஒரு டிரான்ஜெண்டரு, என்னை மேரேஜ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சுமா அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது அந்த பொண்ணு டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயிடுச்சு. யார் என் கணவரோட வீட்டுக்கு எங்கள் மாமியார்கிட்ட போய் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருநங்கை ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அப்படின்னோன்னா எங்கள் மாமியார் ஃபோன் அடிக்க நான் எடுத்து நான் அவங்களோட ஒய்ஃப் தான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே அதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் அவங்க வீட்டுக்கே தெரிய வருது? இப்போ இல்லை, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு தான் வந்து உங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்க வீட்டுக்கு தெரியுமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன்ட்ட நான் லைட்டாக பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவன் வர போகிறது இப்போ சனிக்கிழமை வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என் கூட இருப்பாங்க. திங்கக்கிழமை காலைல போயிடுவாங்க. ஒர்க்குக்கு வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த ஒர்க்குக்கு வந்த பைசாவும் நான் கொடுத்து அனுப்பிச்சி விடுவேன். இந்த மாதிரி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு 1 வருஷமாகவே எங்களுக்கும் அவங்களுக்கும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு தெரிய போக அவர் ஏன் பயந்தார், எதுக்கு பயந்தார், என்னை விட்டுரு அதை போலீஸ் ஸ்டேஷனில் முதற்கொண்டு எங்கள் சமுதாயத்தில் உள்ள எங்கள் திருநங்கைகள்லாம் வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க. வேண்டாம், வந்து உனக்கு வந்து இவங்க தான் நம்ம சமுதாயம் தான் முக்கியம்னு பேசுகிறாங்க. நான் அப்போவும் என்னோட சமுதாயம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் பேசுகிறேன். அவர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என் பின்னாடி நின்றுட்டு இல்லை என்னை விட்டால் என்னை கொன்றுவாங்க, என்னை என்ன பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஒன்றும் ஏதாவது பண்ணிடுவாங்க, நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க எழுதி கொடுக்குறாங்க. நான் எழுதி கொடுக்கல, அவர் தான் அவர் மனசால் வந்து தான் எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் இவங்க கூட தான் வாழ்வேன், எங்கள் பேரண்ட்ஸோட போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடுத்து பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வந்துச்சு. அவருக்கு அங்கே போனால் அசிங்கமாயிரும், மாட்டிப்போம், ஒருவேளை அந்த பொண்ணு சைட்லேருந்து அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரல? ஏன்னா எந்த ஒரு பொண்ணு வந்து காரணம் இல்லாமல் இவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் லவ்ன்றது வந்து சொல்ல மாட்டா. இவர் வந்து 2 சைடும் டபுள் கேம் ஆடி இருக்கிறாரு. கண்டிப்பாக டபுள் கேம். வந்து என்னை மேரேஜ் பண்ணி 1 வருஷத்தில் டபுள் கேம் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு 1 வருஷம் மேரேஜ் ஆகி 1 வருஷத்துல தான் சொன்னிச்சு. இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னது. அப்போ நாங்கள் அந்த 1 வருஷம் கல்யாணம் பண்ண அந்த 1 வருஷத்தில் ஃபஸ்ட்டு மேரேஜ் நாள் அன்னைக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். அப்போ வந்து எனக்கு அவர் டபுள் கேம் ஆனது தெரில. அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அவரோட 5 பர்த்டேவும் நான் தான் கொண்டாடிக்கேன், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அவர் 5 வருஷமாக என்கிட்ட மட்டும் தான் பிறந்த நாள் வந்து வீட்டில் வந்து கொண்டாடிட்டு போவாங்க. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சுற்றி இருக்க நண்பர்களோட அவங்க கூட தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். 5 வருஷம் என் கூட பண்ணும்போது என் கூட பகலையெல்லாம் என் கூட இருப்பாங்க, நைட்லாம் போய் அங்கே ஒரு 2 வருஷம் அவங்க கூட கொண்டாடி இருக்காங்க. அவங்க கிஃப்ட் பண்ணது எல்லாமே அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு. எனக்கு அது புரியல. சரி, அதுக்கப்புறம் தான் நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேண்டாம்க்கா, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன். அதுக்கும் அதான் அந்த பொண்ணு சொன்னிச்சு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, என் லைஃப் எப்படியோ தப்பிச்சிருச்சு, நீங்கள் ஏமாந்துட்டீங்களேக்கா,
நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு யூடியூப் சேனல்லேருந்து அவங்க பேசுனாங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணாதீங்கக்கா, நானே என் லைஃப்பை மாற்றிக்கிட்டேன். ஒரு பொண்ணாக இருந்து நீங்கள் திருநங்கை மாற்றிக்க மாட்டீங்க. எங்களால் மாற்றிக்க முடியலையே. ஓகே. ஸோ அவர் வந்து பிளான் பண்ணி ஏமாத்தி தான் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. உண்மை தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் மூலமாக நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சந்தோஷுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். தண்டனை மீன்ஸ் அவனை எப்படி சொல்கிறது, இனிமேல் எந்த திருநங்கைகளுக்கும் இப்படி நடக்கக்கூடாது. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். எனக்கு அவர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்க பார்த்தோன்னே நம்மளை இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை வாண்டடாக நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்ட உடனே சரி ஓகே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் முகத்தை கிளிக்கணும்னு தான் நான் இங்கே வந்தது. இனிமேல் எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆணை நம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட திருநங்கை சமுதாயத்தில் இருக்கிற நம்ம பெரிய திருநங்கைகள்கிட்ட உங்களோட அவங்க அறிகுறியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் நம்புங்க. ஏன்னா நம்மளை ஆளாக்கி உருவாக்கி ஒரு பொண்ணாக மாற்றி இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆசையில் ஒரு ஆணை போய் பார்த்து தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையை வச்சு கடைசியில் நமக்கு என்ன மிஞ்சுது? பெற்றவங்களுக்கும் மிஞ்சலை, எங்கள் சமுதாயத்துக்கும் மிஞ்சலை. ரோட்டில் அவங்க தப்பு செஞ்சுட்டு அவங்களே சொல்கிறாங்க, நான் தான் தாராளமாக போவேன், கொலையே பண்ணாலும் போவோம், ஒரு பொண்ணு டைவர்ஸ் கொடுத்துடலாம், குழந்தை பிறந்தா கூட டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம், உங்களை தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் எங்களுக்கு ஆளே கிடையாதுன்னு தைரியமாக என் முன்னாடி என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. உன்னையெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. நாளைக்கு இன்னொரு சின்ன குழந்தைக்கு நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் உங்கள் சட்டத்தில் கொண்டு போகிறீங்கல்ல. ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதெல்லாம் நீங்கள் சட்டத்தில் கொண்டு போகிறீங்க, பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பல மகளிர் குழுவெல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க. எங்களுக்கு யார் இருக்கீங்க? எனக்கு புரியல. எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு திருநங்கை ஏன் ஒதுக்கப்படுறீங்க? சமுதாயத்தில் ரொம்பவுமே ஒதுக்கப்படுறாங்க எங்கள் திருநங்கை. ஒரு பொண்ணுக்கு நடந்தால் உடனே மகளிர் சங்கம் சேர்ந்துடுறாங்க, எல்லாரும் சேர்ந்துறாங்க. எங்களுக்கு நாங்கள் மட்டும் தான் பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா எங்கள் உயிரை நாங்கள் தான் விட்டுக்கணும். சரி ரிதியா, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. அண்ட் ஒரு திருநங்கையோட பேட்டியை பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்க. இது மாதிரி அடுத்த கண்டிப்பாக நான் அந்த திருநங்கையோட பேட்டியை பார்த்து தான் நான் வந்தேன். அந்த திருநங்கையோட பேட்டியில் வந்து இவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி இல்லை இவங்க வந்து பொண்ணு கிடையாது, இவங்கெல்லாம் வந்து சும்மா அவ்வளோ தைரியமாக நீயே வந்து கமெண்ட் பண்ணும்போது என் கூட 5 வருஷம் வாழ்ந்துருக்க, அப்போ நான் தைரியமாக இருக்கணுமா இல்லையா? நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது? இனிமேல் எங்கள் திருநங்கைகளுக்கும் இங்கே நடக்கக்கூடாதுல்ல. இப்போ பாலியல் தொழிலுக்கு நிற்கிறாங்க திருநங்கை, ரொம்ப வல்கராக தான் பேசுகிறாங்க. அவங்க நிற்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தில் வந்து பல குழந்தைகளுக்கும் பல பெண்களுக்கும் நடக்கிற நிறைய பாலியல் தொந்தரவு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவங்களோட காம உணர்ச்சி ஒரு திருநங்கையிட்ட காமிச்சிட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளோ பெயினில் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நிற்கிறது வேற அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு தப்பு வெளியில் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட உடம்ப தான் அவங்க தானம் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி நிற்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நேராக ஒரு பொண்ணுகிட்ட போய் சீண்டுவாங்க, இல்லை ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்ட்ட போய் சீண்டுவாங்க. சீண்டி அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இவங்க நிற்கிறனால இவங்களும் ஒரு இது தானே, பொண்ணு தானே அப்படின்னு இவங்களோட முடிச்சுக்கிறாங்க. நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அதில் ரொம்பவே ஹாஸாக நடந்து அந்த திருநங்கையை கூட்டிகிட்டு போய் துணிமணிலாம் இல்லாமல் ரோட்டில் அடித்து விரட்டினதெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். என் சிஸ்டர்ஸ்க்கோ என் பொண்ணுங்களுக்கோ நடந்திருக்காது. அதனால நான் எங்களுக்கும் சமுதாயத்தில் ஏதாவது கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ஏன்னா என் பொண்ணுக்கு நடந்தால் மட்டும் ஏற்றுக்கிறீங்க, நாங்களும் ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்னோட சூசைட் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஸ்டெப் வந்து கரெக்டான ஸ்டெப். ஏன்னா வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தைரியமாக எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ப்ரூஃபோடு நீங்கள் வந்திருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சூசைட் அப்படின்றது வந்து அது மட்டும் இதுக்கு சரியான விஷயம் கிடையாது. சரியான விஷயம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் நான் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆணோட முகத்தை கிழிக்கணும், இனிமே எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் என்னென்னமோ நடந்திருக்காங்க. எனக்கு நான் அந்த ஆணுக்கோசரம் சூசைட் பண்ணுறனோ இல்லையோ, இனிமேல் எங்கள் திருநங்கை சமுதாயத்துக்கோசரம் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லணும், சரிங்களா? எங்களோட வேண்டுகோள் வந்து எனக்கு பாதுகாப்பே கிடையாதே. இப்போ நான் இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன், என்னை எவ்வளோ என்ன பண்ணணும்னு தான் நினைப்பாங்களே தவிர எனக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஈஸியாக ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா போயிடும். என்ன பண்ணாலும் அவங்க இறந்துடுவாங்க, முடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம என்னன்னா அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்களே, அதை தான் சொல்கிறேன். அவங்க டேரெக்டாக அதை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான வழியை நாமளே கொடுக்கக்கூடாது. அதனால நீங்கள் சூசைட் அப்படின்ற விஷயத்த மட்டும் இந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்லி நம்ம போராடலாம். எங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இது மூலியமாக நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். நீங்கள் நினச்ச மாதிரியான மாற்றங்களும் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த ஹோப் வந்து எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக. ஆனால் அந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்கள யாரையும் ஒதுக்காதீங்க. ஒரு சிலர் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த திருநங்கைகளும் நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட வலிகளை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தும் வலி வேதனையும் அவங்க முன்னாடி நம்ம போக முடியலன்னு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. எங்களை மாதிரி இப்படி ஒரு ஆணுக்கொசரம் பிரச்சனையாகி இப்படி வந்து உட்காந்துருக்கோம். எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒதுக்கப்படுறது மட்டும்தான் உண்மையாக தெரியுது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் எல்லோரும் ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்காதீங்க எங்களை. இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. வாய் தர. எவ்வளவு பெரிய வாய். என்னது? டேய். ஏண்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேடா நாயே. ஏண்டா ஓ டெஸ்ட்க்கு நான் தான் கரெக்ட்டா? ஓ டெஸ்ட்க்கு. அதனால தான் ஹேர் மெயின்டைன் ஆகுது. ஏங்க மருதமுத்து ஆளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த குச்சி ஐஸ் வைக்கா பொருளை ஒளிஞ்சிட்டு யார் கூட ஐஸ் பாய் விளையாடுறா? ஒரு 1 or 2 years அவங்க கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அட மலக்குறங்க எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க. சிஸ்டமே ஆன்ல இல்ல தெரியுமா?